ஏய் பொண்டாட்டி நான் குளிச்சிட்டேன், நான் சாப்பிட்டேன், காஃபி குடிச்சிட்டேன். ஸோ ஹி இஸ் வில்லிங் டு கீப் ஹர் ஆஸ் அ கீப் பட் நாட் அ வைஃப். உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க உண்மையான 2 வருஷமா. ஆமா, இவர் ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்காரு, ஒரு கல்யாணம். மாதவடி ரங்கராஜ் எந்த தப்பும் பண்ணலங்கிறீங்களா? அவர் பண்ண தப்பு தாங்க. இடம் கொடுத்தா தானங்க, ஊசி இடம் கொடுத்தா தானங்க நூல் போகும். 2 பக்கமும் கசிக்கிட்டாங்க. அவரும் போட்டு அடிக்கிறது உதைக்கிறது பின்னி இருக்காரு மனுஷனும். டார்கெட் வேற. வேற என்ன எப்படி மேடம்? இவங்களுக்கு குங்குமம் வச்சு கொடுக்கறது, 2 பேரும் மாலையை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு தான் 2 பேரும் நின்று இருக்காங்க அந்த ஃபோட்டோவில். மாதம்பட்டி அந்த ஃபோட்டோவில் ஒன்றும் முறைச்சிக்கிட்டு ஒன்றும் நிற்கல. ஒரு ரோட்டில் போகும்போது ஒருத்தன் பாஞ்சு தாலியை கட்டிடுறான் புருஷன். அவன் 4வது மாதம் அபார்ஷன் பண்ண சொல்லி இவங்களை அடின்னு அடித்து ரொம்ப துன்புறுத்துறா இவங்க சொல்கிறாங்க. அவங்க பொண்டாட்டின்னு 4 பேரில் காட்டணும். ஜாய் கிறிஸ்டில் இப்போ ஷூட்டிங் பண்ணால் ஓ மாதம்பட்டி சார் ஒய்ஃபு அது வேணும் அவங்களுக்கு. இல்லைன்னு ஒரு ஆம்பளை சொல்லிட்டு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகை திரு சார்மிளா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டியோட விவகாரம் இன்னைக்கு பெருசா சூறப்படுத்திருக்கு. அம்மாவே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. எப்படி மேடம் பாக்குறீங்க? நான் அந்த அம்மாவை ரொம்ப கேவலமா பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் தப்பா பேசக்கூடாது. அவங்க ஒரு ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. என் பொண்ணு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கா. இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டதே அந்த தாய் தானே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. தாய்க்கு எப்படி மேடம் தெரியும்? அந்த தாய் தான் சொல்றாங்க லவ் பண்ணது தெரியும், என்னுடைய ஆசீர்வாதத்தோடு தான் லவ் பண்ணாங்கலாம் சொல்றாங்களே. இவங்களுக்கு அப்பவே தெரியாதா இதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஒரு குழந்தையோட அம்மா ஜாய் கிறிஸ்டல் தான். இப்போ ஜாய் கிறிஸ்டல் அன்மேரிட் கேர்ளாக இருந்தால் கூட ஓகே, ஏதோ ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு லீகலாக டைவர்ஸ் ஆகலை. இப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம் எதுக்கு கோர்ட் கொடுக்குறாங்க? நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. புருஷனும் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம் எதுக்கு கோர்ட் கொடுக்குறாங்க? நீங்கள் எனக்கு கோர்ட்டுக்கு வரீங்க, இன்றைக்கே உனக்கு டைவர்ஸ் ஓகே பிடிக்கலையா அப்படின்னு எழுதாமல் இந்த கேப் ஏன் கொடுக்குறாங்கன்னா மனசு மாறலாம், ஒரு புரிதல் ஒரு புரிதல் வரும். அப்போ வாய்தா கொடுக்கும்போது அடிக்கடி 2 பேர் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதனால தான் அவங்க பண்ணுற. கோர்ட் வந்து இதுக்கு கஷ்டப்படுது. இந்த பிரிக்கக்கூடாது, எப்படியாவது ஒன்று சேர்த்துடணும்னு. இந்த பிரிவு டைமில் இந்த மாதிரி உள்ளே பூந்துட்டு பண்ணுறது இவங்க தப்பு தானங்க. சொல்லுங்க. ஒரு கல்யாணம் மாதவடி ரங்கராஜ் எந்த தப்பும் பண்ணலங்கிறீங்களா? அவர் பண்ண தப்பு தாங்க. இடம் கொடுத்தா தானங்க, ஊசி இடம் கொடுத்தா தானங்க நூல் போகும். சொல்லுங்க நீங்க. அப்படி இருக்கும் போது இவங்க ஏன் கொடுக்குறாங்க இடம்? இவங்க சொல்றாங்க ஒரு பயங்கரமான உமனைசர், பயங்கரமான ஃப்ளர்ட்டு, நிறைய பொண்ணுங்களோட சவகாசம் இருக்குன்னு. இவங்க காலேஜ் போனோம், ஸ்கூல் போனோம், இதை சொன்னா நான் எடுத்துக்க முடியுங்க. இவங்க வந்து ஒரு காஸ்டியூமர். ஸோ அவங்க வந்து எத்தனை ஹீரோஸை பார்த்துருப்பாங்க, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. உலகத்தை பார்த்த ஒரு லேடிக்கு ஒருத்தர் எடை போட தெரியாதா? ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும்ல. ஆல்ரெடி ஒரு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஒரு அந்த ஆதங்கத்துல டைவர்ஸ் ஆயிருக்கு. அதுதான் இல்லையே, டைவர்ஸ் ஆயிருக்கு. அந்த ஈர்ப்பு வந்துச்சுன்னா ஓகே. இப்போ டைவர்ஸே ஆகல, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தானே இவங்க உள்ள போயிருக்காங்க. புரியுதுங்களா? ஒருவேளை ஒன்னா கூட சேர்ந்துருக்கலாம் ஸ்ருதியோட. இப்போ 2 பேரும் சேரலங்குதே. 2 வருஷமா இங்க போனாங்க ஸ்ருதி அப்படிங்குது. கல்யாணமா தெரியும், அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ண தெரியுங்குது. என்ன சொல்ல போனா மாதவடி ரங்கராஜ் அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், தீபாவளி போயிருக்கேன். அவங்க கையால எடுத்து என் தாலிக்கு எடுத்து குங்குமம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இல்லை. புரியுதுங்களா? வீடியோல சொல்லியிருக்காங்களா? அதோட பெரிய வேற எதுவும் ஆதாரம் வேணுமா? வேற அந்த தாலியை அவங்க அம்மா மாதம்பதி அம்மா அந்த தாலி ஆசீர்வதிச்சது அந்த மாதிரி போட்டோஸ் எதுவும் வரலையே இது வரைக்கும். எதிர்பார்த்தா போயிருப்பாங்க. என் மாமியார் வந்து எனக்கு குங்குமம் எடுத்து என் தலையில வச்சுடான்னு எதிர்பார்த்தா போயிருப்பாங்க. எப்பவுமே ஒருத்தங்க பொய் பேசினாக்கா பொருந்த பேசணும். இப்போ அந்த மாதிரி ஒரு அம்மா சொல்ற பட்சத்துல மாதம்பட்டி அந்த அளவுக்கு அம்மாவுக்கு அடங்குன ஒருத்தரா இருந்தா இவங்க சொல்ற உமனைசிங்லாம் போவார் அவளை ஃப்ரீயா? இல்லை. புரியுதுங்களா? அவரு எத்தனை தாய்க்கு மட்டும் தெரியும் இது தான் பையன் இங்கெல்லாம் போயிட்டு இருக்கான்னு தெரியுமா? கூடயா போய் பார்க்குறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமாங்க, எந்த ஒரு தாயுமே வந்து ஒரு இவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச சொந்தக்கார பொண்ணு ஸ்ருதி, எந்த தாயுமே அந்த சொந்தத்தில் வந்த பொண்ணை தான் ஆதரிப்பாங்களே தவிர வேறு ஒரு மதத்தை சேர்ந்த எஸ்பெஷலி இவங்க ஒரு மலையாளி, இவங்க தமிழ், நிறைய வித்தியாசங்க இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும் போது இவங்க ஒரு கிறிஸ்டியன், மாதம்பதி இஸ் அ ஹிந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது அந்த தாய் சடனாக வந்த ஒருத்தங்க, அதுவும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ஒருத்தங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு பெரிய டவுட். அது என்னுடைய ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்றீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் உமனைசர் அப்படின்னு சொல்றீங்க. இதே மாதிரி நாலேஜ் பண்ண பழகுற மாதிரி தெரியாது ஜாய் கிறிஸ்டோட பழகிருக்கலாம்ல. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் நான் சொல்ல பழகுறவங்க தாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது நம்ம பேசி என்னங்க பிரயோஜனம்? இப்போ ஒருத்தர் கூட ஒருத்தங்க பழகுனாக்கா அவங்க கேரக்டர் தெரியாமல் பழகிறதுக்கு. இப்போ நான் ஏமாந்துருக்கேன். அப்போ டீனேஜ், அப்போ 16, 17, 17 வயசு பொண்ணு, உலகம் தெரியாத பொண்ணு. அப்போ ஏமாந்தா ஓகே. இவங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி ஒரு குழந்தையுடைய தாய்.
அதுவும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு நிறைய ஹராஸ்மெண்ட் இவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் இவங்க அந்த இதுலேருந்து வெளில வந்தாங்க. அப்போ அடுத்த ஒரு முடிவு எடுக்கும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் இவங்க. ஏன் செய்யலை? ஏன் மாதம்பட்டி அவருடைய காசு கண்ணை மறைச்சிருச்சா என்னன்னு எனக்கு புரியல. இல்ல நீங்க காசுக்கிறீங்களா மேடம்? நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்க. நான் வச்சுக்க BMW காரே நான் தான் கட்டிட்டு இருக்கேன், லோன் கட்டிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஏன் ஜொல்ல வச்சுதான் அந்த இதை வாங்கினேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. வேற என்ன தாங்க எதிர்பார்க்குறாங்க? ஒரு மனுஷன் அவர் பாஸ் பண்ண வீடியோ, அந்த வீடியோல இருந்து அவர் சைடில் இவங்க மேலே ஜென்யூன் லவ்னு எனக்கு புரியுது. ஏன்னா ஒரு மனுஷன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஹாய் குட் மார்னிங்டா எப்படி இருக்க செல்லம், ஓகே பாய் ஐ கால் யூ பேக், அது வேற மாதிரி. இவர் அந்த மொபைல் ஆன் பண்ணி வச்சு ஏய் பொண்டாட்டி நான் குளிச்சிட்டேன், நான் சாப்பிட்டேன், காஃபி குடிச்சிட்டேன், அடுத்தது இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் இதை ரெகுலராக செஞ்சுட்டு இருப்பாருன்றது தான் நமக்கு புரியுது அதுலேருந்து. ஏன்னா ஒரே நாள் ஒரு வீடியோ போய் நான் இங்கே போனேன் போயிட மாட்டேன். இது ரெகுலராக வந்திருக்கு. உண்மையான கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க உண்மையான 2 வருஷமா. ஆமா, இவர் ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த வீட்டுல 2 பேருமே ஒண்ணா இருந்திருக்காங்க. இவங்க கூட தான் 2 வருஷமா இருந்தாரு. வாடகை அவர் தான் கொடுத்துருக்காரு. வாடகை கிட்ட எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே 2.5 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. திடீர்னு ஏன் இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த குழந்தை இவர் வந்து அபார்ஷன் 4வது மாசம் அபார்ஷன் பண்ண சொல்லி இவங்களை அடின்னு அடிச்சு ரொம்ப துன்புறுத்துறா இவங்க சொல்றாங்க. ஓகே, அப்படின்னா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல கல்யாணம் ஆன பொண்டாட்டிங்களே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக ஹஸ்பண்ட்ஸை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளில வராங்க. அதை மீறியும் இவர் தான் வேணும்னு இவங்க கேட்க என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒருவேளை ஏமாத்திட்டு போயிட்டாருன்னா? ஏங்க ஒரு வீடு எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ற ஒரு மனுஷன் ஏமாத்திட்டு போறவர் எதுக்கு மேடம் அபார்ஷன் பண்ண சொல்லணும்? அபார்ஷன் பண்ண சொல்லி எதுக்கு அடிக்கணும்? ஒண்ணு இல்ல 2 முறை அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாரு, பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 முறை அபார்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த முறை பண்ணல. ஆனா பண்ணாததான் 6வது மாசம் இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்திருக்காங்க. அதுதான் முதல்ல வந்த போட்டோ. இவங்க ஒரு சிவப்பு கலர் சாரியில இருப்பாங்க, அவர் ஏதோ வேஷ்டி சட்டையில் இருப்பாரு. இவங்களுக்கு குங்குமம் வச்சு கொடுக்கறது, 2 பேரும் மாலையை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு தான் 2 பேரும் நின்று இருக்காங்க அந்த போட்டோல. மாதம்பட்டி அந்த போட்டோல ஒன்றும் முறைச்சிக்கிட்டு ஒன்றும் நிக்கல, சிரிச்சுக்கிட்டு தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ ஓகே ஃபைன் ஏற்றுக்கிட்டார். கர்ப்பத்தை எடுக்கல, ஃபைன் 6 மாதம் ஆயிடுச்சு ஓகேன்னு தான் விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இவங்க வந்து வெளியில வந்து பேசுறாங்கன்னு யோசனை பண்ணுங்க. இப்போ இவர் கொடுத்த அந்த வீடியோவை பார்த்து எத்தனை பேர் குரேஷினுங்க கேரளாவில் ஒரு ஆள் என்கிட்ட பொண்டாட்டி அப்படின்னு அந்த ஆள் கலாய்க்கிறான். இங்கே குக்வித் கோமாளியில் ஒரு பையன் அவன் கலாய்க்கிறான். பார்த்தா நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்து சைட்லலாம் இது ஒரு இது. இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கேவலப்படுத்தி மேடம் அவர் பண்ணது அவர் போட்ட வீடியோ தான் கலாய்க்கிறாங்க. அதுல என்ன தப்புங்கிறீங்க? போட்ட வீடியோல ஆபாசமா அவர் எதுவும் பேசலங்க, அன்பா தாங்க பேசியிருக்காரு. அதை நீங்க நோட் பண்ணும். இல்ல அது மறுக்கலையே, நல்லா அன்பா தான் பேசியிருக்காரு. அப்படி அன்பான ஒரு மனிதரை வந்து ஒரு 4 மாசம் கர்ப்பிணி பண்ண எதுக்கு அடிக்கணும்? அதுவும் காதெல்லாம் கிழிஞ்சிருச்சாமல அந்த பொண்ணுக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு, காது கிழிஞ்சு கண்ணு அந்த அளவுக்கு பிளிங்க் ஆகுது அப்படிங்கிறது சொல்றாங்க. இவ்வளவு படுத்துற மனுஷனோட இவங்க எதுக்கு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க? மேடம் ஆரம்பத்துல அன்பா பழகிருப்பாங்க மேடம். முத கணவருக்கு பிறந்த குழந்தைய இவர் தான் தகப்பன்னு சொல்லி சைன் பண்ணி ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு. ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. பேர்பட்ட ஒரு மனிதரை நம்ம ஐயா மிஸ் பண்ற ஒரு ஏக்கம் ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஏற்கனவே ஒரு லைஃப் போச்சு, இந்த லைஃபா நிக்கட்டுமே கூட நினைச்சிருக்கலாம்ல. ஒன்னு சொல்றேன், நீங்க கம்பல்சரியா வந்து குதிரையை கொண்டு போய் தண்ணி காமிச்சா அது குடிக்குமா? குடிக்காது. அவர் ஃபர்ஸ்ட் இடத்துல ஏன் இவங்க குறியா இருக்கிறாங்க? அந்த பொண்ணு ஏன் வாழ்க்கையே போச்சு, இதனால ரொம்ப அசிங்கப்பட்டேன், ரொம்ப அவமானப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த ஏன் பண்றீங்க? இதுக்கப்புறமா படுவீங்க. இப்போ இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்த வரும் அடிக்காம இருப்பாரா? மூஞ்சி காட்டாம இருப்பாரா? அவங்க கூட வீட்டில் தங்கினாலும் வீட்டில் தங்கிக்கிட்டே மூஞ்சி தூக்கி தாழ்ந்துட்டு இருப்பாரு தவிர இவங்க கிட்ட பேசக்கூட மாட்டாருங்க. 2 மாசம் பேசலன்னு கவலைப்படுறாங்களே. இப்போ வீட்டில் கம்பல்சரியாக இழுத்து உட்கார வச்சா அவர் எப்படி பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ இவங்களுக்கும் தெரியும் இவங்களும் குழந்தை கிடையாது, டார்கெட் வேற. வேற என்ன எப்படி மேடம் சொத்துக்கு ஆசைப்படுறாங்க? இப்போ பணம் கொடுத்தா போதும் ஒதுங்கி போயிடுவாங்க ஜாய் கிறிஸ்டல்ட்ட. ஒருவேளை அவர் ஃபர்ஸ்ட் ஏதோ பணம் கொடுக்குறேன், மேபி அது 10 போல இருக்கு. மேபி ஷி வாண்ட்ஸ் மோர். இல்லை சொல்றாங்களே என் டீல் பேசுறாங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தர்றேன், ஓகே விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் செருப்பால் அடைப்பேன் அப்படின்னா எனக்கு சொத்து பணம் வேணாங்கிறாங்களே. சரி வேற என்னங்க வேணும்? இவர் அவமானப்படுத்தணும் எல்லாரும் முன்னாடி, அதுதான் வேணும். அப்போ அப்படி இல்லைன்னு பார்த்தா இதுதான் உண்மை. எல்லாரும் அவரை பற்றி அசிங்கமாக பேசணும், எல்லாரும் அவரை பற்றி மிமிக்ரி பண்ணணும், எல்லாரும் அவளை கேவலப்படுத்தணும். அவர் மார்க்கெட் போகணும். இப்போ குக்வித் கோமாலேருந்து வெளில வந்துட்டாரு. அவர் வந்துட்டாரு, அவருக்கு விருப்பம் எல்லாரும் வெளில வந்துட்டாரு. ஸோ அவருடைய இது போகணும், இமேஜ் போகணும், அவர் வேலை கெட்டு போகணும், நாசம் பண்ணணும். அதுதான் பண்ணுவாங்கணுமா? அதுதான் பிடிக்குதா உங்களுக்கு? வேற என்ன பிடிக்குது? அப்போ இந்த பொண்ணு ஒரு குழந்தை பிறந்து அது தனியாக நாசமாக போகணும் அப்படி மேடம்? அந்த குழந்தைக்கு அப்பா இவருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏன்னா அவர் அப்ஜெக்ஷனே சொல்லலை, அவர் கூடவே போட்டோ கொடுத்துருக்காரு. ஸோ குழந்தை அப்பா இவர் தானே கேரண்டி. அதை வந்து யாரும் மாற்ற போறது இல்லையே. இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் வளர்க்கணும் மேடம்? ஈஸியா பேசி முடிச்சுட்டு ஏமா ஆமான்னு சொல்லி ஒன்னு கூட வாழ்ந்துட்டு போகலாம். இவங்களுக்கு சீப் பாப்புலாரிட்டி அவசியங்க. யாருக்கு? ஜாய் கிறிஸ்டல். ஆமா, எனக்கு குக்வித் கோமாளிக்கு அப்புறம் அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு.
அவங்க பொண்டாட்டின்னு 4 பேரில் காட்டணும். ஜாய் கிறிஸ்டில் இப்போ ஷூட்டிங் பண்ணால் ஓ மாதம்பட்டி சார் ஒய்ஃபு, அது வேணும் அவங்களுக்கு. வேறு என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த அங்கீகாரமும் கிடச்சிருச்சு. இப்போ ஜாய் கிறிஸ்டில் எங்கே போனாலுமே மாதம்பட்டி சார் ஒய்ஃபு, அதுவும் அச்சீவ்மெண்ட். இதுக்கு மேலே என்ன அச்சீவ்மெண்ட் வேணும் உங்களுக்கு? வாட் கேன் பி த அச்சீவ்மெண்ட் கோல்? எதாக இருந்தாலும் ஒரு மோட்டிவ் வேணுங்க. ஒரு இது இவரை மேக்ஸிமம் அவமானப்படுத்தியாச்சு, 2 மாதம் பேசல, கேவலப்படுத்தியாச்சு ஆடியன்ஸ் முன்னாடி, அதுலேயும் சக்ஸஸ். இப்போ இவங்க போகிற இடம்லாம் மாதம்பட்டி அப்படின்னு பேர் ஒரு இவங்களை பார்த்தாலே மாதம்பட்டி ஒய்ஃப்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கப்புறம் ஏன் இன்னும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? இவ்வளோ நடந்துருச்சு. திரும்ப இவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இப்போ அதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சொந்தமான ஒரு சில இதை பற்றி பேசியிருக்காங்க, நிறுவனத்தை பற்றி பேசிருக்கும்போது, எப்படி நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான், அவரை மட்டும் பேசலாம், எதுக்கு நிறுவனத்தை பற்றி பேசுறீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு இஷ்யூ நடந்துட்டு அதை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு எப்படி நிறுவனத்துக்கு மட்டும் நீங்க எப்படி பேசலாம் சொல்லுங்க? அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல மாட்டாமா? அதை விட்டுட்டு எப்படி நிறுவனத்தை கேவலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு போறது எந்த அளவு நியாயம் மேடம்? இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ கோ இன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏன்னா பிகாஸ் இது அவரை வந்து நீங்க தாக்க வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து அவரை கேவலப்படுத்தணும்னு தான் நினைக்கிறீங்க. இப்போ அந்த நிறுவனத்தை வந்து இவங்க தாக்கி பேசினா யார் மேல நிறுவனத்துக்கு கோவம் வரும்? மாதம்பட்டி. இன்வேரியபிளி நீங்க நம்ம பேச ஆரம்பிச்சிடலன்னு நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இவங்க டார்கெட்டு அவரை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அந்த ராஜா ஸ்தானத்துலேருந்து அவர் இறக்கணும். இதுதான் இவங்க டார்கெட். ஏன்னா இவங்களுக்கே தெரியும் கம்பல்சரியாக ஒரு ஆம்பளையே ஒரு பொண்ணோட வாழ வைக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் அந்த காலத்தில் நான் கட் பண்ணியும் எனக்கு வந்து சேர்ந்துருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்த விஷயம் அது. என்கிட்ட அனுபவத்தில் சொல்றீங்க. அனுபவம் நான் வந்து சாவர வரைக்கும் போயிட்டேன். அந்த எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்னது ஒன்று, நாங்கள் எங்கள் அப்பா பொலிட்டிக்கல் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. அதுதான் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, பேர் சொல்ல விருப்பப்படல, நாங்கள் ஈஸியாக தூக்கி தாலி கட்ட வச்சுருவோம் உனக்கு, அதுக்கப்புறம் நீ பார்த்த ஆள் வேற, உன் கூட வாழ போகிற ஆள் வேற, கம்பல்சரியாக தாலி கட்ட வச்சு அது எவ்வளோ நாள் போகும் எங்களுக்கு கேரண்டி கிடையாது. தினம் திட்டும் அடியும் வாங்க நீ ரெடியா? நீ ஆசையாக பார்த்த ஒருத்தர் நாளைக்கு உன்னை கஷ்டப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இது ஏற்றுக்க ரெடியா? ஒய் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் லைக் தட்? இஷ்டம் இல்லைன்னு ஒரு ஆம்பளை சொல்லிட்டு விட்டுருணும். அதனால மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுக்குறத வாங்கிட்டு ஓராம போயிரு, விலகி போயிரு அப்படின்னு சொல்ல வரீங்க? விலகி போக வேணாங்க. இந்த மாதிரி இவ்வளோ இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிங்க? இப்போ நீங்கள் என்ன அசிங்கமாக திட்டுறீங்கன்னு வச்சுங்க, அடுத்த தடவை சேனலுக்கு நான் வருவேண்ணா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து வணக்கம் மேடம், நீங்கள் மரியாதையாக பேசிருக்கீங்க, அதனால நாங்கள் வரோம். இப்போ வந்து யாரையுமே ஒரு கேவலமாக பேசுகிறா ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைங்கச்சி அப்படின்னு அம்மா அப்பா திட்டினா கூட 3 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கும். அப்படி இருக்கும் போது ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இது இருக்கிற ஒரு மனுஷனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியும்? எல்லாம் மிமிகிரி எங்கே எத்தனை மிமிகிரி? அந்த ஒரு வீடியோ ஒன்று நம்பி தானே அந்த மாதிரி. மேடம் மாதம்பட்டி ரங்கராஜை கேவலப்படுத்தின விஷயத்தை விட ஜாய் கிறிஸ்டாவை அதிகமாக கேவலப்படுத்திருக்காங்க. இந்த பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி பணத்துக்கான ஆசைப்பட்டு டிமாண்ட் வைக்குது, பிளாக்மெயில் பண்ணுது மாதம்பட்டி ரங்கராஜை. ஏகப்பட்டது நடந்திருக்கு மேடம். அந்த பொண்ணு பாவம் தானே. நீங்க ஒரு பெண் சைடு பாருங்களேன். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன்னா நான் லவ் பண்ணவருக்கும் கல்யாணம் ஆள் அந்த டைமில் நாங்கள் ஒவ்வொருத்தரை லவ் பண்ண விஷயம் எப்போ நான் பேட்டி கேட்டாலும் சரி, அவர் பேட்டி கொடுத்தாலும் கீழே என் பேர் வரும் அவர் பேட்டியில், அவர் பேர் என் பேட்டியில் வருது. இது என்ன கொஸ்டின் மார்க் போடுறாங்க. கல்யாணம் ஆன ஆண்மையே நான் லவ்வே பண்ணலையே, கல்யாணம் ஆகாத ஒருத்தர் நான் லவ் பண்ணி கூட சொசைட்டி அந்த லவ்வே கேவலமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது 2 குழந்தைங்களுக்கு அப்பா மேலே நிறைய பேருக்கு லவ் வருதுங்க. இப்போ இன்னொருத்தங்க கூட ஒரு யூடியூபர்ஸ் கூட தாலியை கட்டிட்டு இதுன்றாங்க, அவங்க பேர் ஜேசன் மோனிகான்னு ஒரு யூடியூப் கப்புள். அந்த மோனிகா ஒரே அழுக, ஜேசன் வந்து இன்னொருத்தவங்களோட ரீல் போட்டார், இப்போ அவங்க தாலி கட்டிட்டாங்க பொண்டாட்டி. அது டைவர்ஸ்க்கு முன்னாடி தாலி கட்டிட்டு பொண்டாட்டினா இவங்கெல்லாம் கிராமத்துலேருந்து வராங்களா இல்லை சுத்தமாக படிப்பறிவே இல்லையா? இவங்க என்ன அந்த இதில் இவங்க பண்ணுறதுலாம் எப்படித்தமாக இருக்குது? நம்ம அந்த கோபுரங்கள் சாவதில் சுஹாசினி அந்த இதோட அவங்க வேணால் மாமா தாலி கட்டிட்டியா கல்யாணம் ஆகிடுச்சான்னு நினைக்கலாம். இவங்க ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவங்க. அப்போ டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது, பொண்டாட்டியோட சேர சான்சஸ் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டையும் பார்க்கல இவங்கெல்லாம். தாலி கட்டிட்டா புருஷன், இது என்னங்க அது? இந்த கான்செப்ட் எல்லா பொண்ணுங்களும் ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த காலத்தில். இப்போ ரோட்டில் போகும்போது ஒருத்தன் பாஞ்சு தாலியை கட்டிடுறான், புருஷன் அவன். இட்ஸ் நாட் லைக் தட். தாலி கட்டுறது வந்து இவங்க இன்சிஸ்ட் பண்ணனால அவர் பண்ணியிருப்பார். என் மனசுக்கு அவன் பொண்டாட்டியாக வாழ்ந்துக்கிறேன், எனக்கு பொண்டாட்டின்னு தானே கூப்பிட்றேன், பொண்டாட்டின்னு கூப்பிட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் அந்த மனுஷன். என்ன செய்யலன்னு இவங்க பண்ணிட்டாங்க, இல்லை வீட்டு விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்களா? 2 மாதம் பேசாததுக்கு இப்படி ஓட்டார் தான் சொல்லுச்சு, வெளில அனுப்புன்னு சொல்லலையே. அவர் தானே ஓடி போனார், இவங்களை வெளியில் அனுப்பலையே. அங்கேருந்து வீடு எடுத்து கொடுத்து அப்படி ஒருத்தர் டிச் பண்ணணுன்னா நீ காலி பண்ணிவிடு, இனிமேல் மூஞ்சை பார்க்க விருப்பப்படல, நீ கிளம்பிடு. இல்லை இவர் சொல்லனாலும் மேனேஜர் வச்சு அதை மாதிரி சொல்லியிருப்பார். மேனேஜர் மாதிரி அடிக்கிறாரு உதைக்கிறாருன்றாங்க, அந்த மேனேஜரே அமுச்சு இல்லைம்மா நீ காலி பண்ணிவிடுமா,
சார் இனிமேல் வரமாட்டாராம், உங்ககிட்ட பேச பிடிக்கலையா, ஏதோ ஒன்று சம்திங். பட் ஓகே, நான் செஞ்ச தப்புக்கு அந்த வீடை கொடுத்துறேன், ஆனால் நான் உன்னை பார்க்கல அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறாருன்னா அது என்ன அர்த்தமாக இருக்கும், என்ன காரணமாக இருக்கும்? அந்த காரணத்தை நீங்கள் யாராவது கொஞ்சம் நுணுக்கமாக இந்த விஷயத்தை யோசிக்கணும். அந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போயிடுன்னு சொல்லலை, இந்த காரை திருப்பி கொடுன்னு சொல்லலை. இந்த ஒரு கார் இவங்க வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க, அவர் காருன்றார், அவர் நமக்கு தெரியல என்னன்னு. ஏதோ இவங்களுக்கு கொடுத்த பொருள் வரைக்கும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, அதை அவர் திரும்ப வாங்கலை, இவங்களை வெளியிலையும் அனுப்பல. ஸோ ஹி இஸ் வில்லிங் டு கீப் ஹர் ஹேஸ் அ கீப், பட் நாட் அ ஒய்ஃப். கீப்பாக தான் வச்சுருந்துருக்காரு, கீப்பாக வச்சுருந்துருக்காரு. கீப்பாக வார்த்தையில் பொண்டாட்டின்னு சொன்னால் கூட அந்த ஸ்தானம் தான் அவங்களுக்கு. ஸ்ருதி இடத்துக்கு அவங்க வச்சு பார்க்க அவர் விருப்பப்படல. அது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது அவர் மனக்கசப்போட இதெல்லாம் கொடுத்தும் நான் உன்னை பார்க்க பேசவே மாட்டேன்னு நினைக்கிறாருன்னா எதுக்கு? எப்படி இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணுற ஒரு மனுஷன் அடிக்கடி வந்து ஜாலியாக இருந்துட்டு போகணுன்னு தான் நினைப்பாரே தவிர 2 மாதம் பார்க்காமலே இருந்தார் அவர். 2 மாதம் பார்க்க கூட வரல, பட் இவங்க செய்ய வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தார். நீ பாட்டுக்கு இருந்துக்கா, எல்லாம் நான் பண்ணுறேன், பார்க்க வரலன்னா அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி இவங்க ஏதோ கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க தானே. இந்த பாயிண்ட் ஏன் எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே வந்து என்ன யோசிக்கிறீங்க, பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு. ஆனால் பொண்ணுங்க நிறைய பண்ணுறாங்க. சமுதாயம் அதுக்கு தானே மேடம் முக்கியத்துவம் கொடுக்கும். சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. அதுவும் உத்தரப்பிரதேஷ்ல ஒரு இதே அதை பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு தான் தாக்கி பேசுனாங்க. அதுதான் இவங்க டிமாண்ட் இல்லை, டீல் இல்லைன்றாங்க. அப்புறம் என்ன டீலு? அவர் பேரை நாசம் பண்ணுறது தான் டீல். தட்ஸ் ஆல். பணம் இருந்தால் ஓகே ஃபைன், எனக்கு இது முடியாது, எனக்கு இது வேணும்னு கேட்டு டக்குன்னு முடிச்சிருப்பாங்க அந்த வேலையை. அது வேணாம். ஆனால் சேனல் அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு அவங்க பேட்டி கொடுப்பாங்க. அம்மா நாளைக்கு அவங்க பையன் உட்காந்து பேட்டி கொடுப்பாரு. அடுத்தது அவங்க சன்னு, எங்கள் அங்கிள் ரொம்ப பிரியமாக இருந்தார், நான் அப்பா தான் கூப்பிடுவேன், என்ன மாதிரி பண்ணாங்க, எங்கள் அம்மா கண்ணு முன்னாடி போட்டு அடித்தாங்க. அடுத்தது மாற்றி 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 வேறு வேலையே மனுஷனை பார்க்க விடாமல் யூடியூப்பை போட்டாலே மாதம் பற்றி இதை தான் பார்க்க வைக்கிறாங்க. மெகா சீரியல்னால போயிட்டே இருக்குறீங்க. மெகா சீரியல் கூட முடிஞ்சிடுங்க. இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குங்க இது. அதனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ தெரியல. எல்லா யூடியூப் சேனல்ஸும் இதில் பெனிஃபிட்டடு. ஆமாம், நான் என் இன்ஸ்டா ரீலில் கூட போட்டுட்ருக்கேங்க. இது அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இவ்வளோ நாசம் பண்ணிவிட்டு என் கூட வாடுனா எப்படிங்க? ஒரு பூ மாதிரி லவ்ன்றது ஒரு ரோஸ், அதை பிடிச்சி கசகி பிச்சு போட்டுட்டு திருப்பி என் கூட வா, உன் மேலே வாசம் வரலன்னா எப்படி வரும்? அதுதான் காதல். 2 பக்கமும் கசக்கிட்டாங்க. அவரும் போட்டு அடிக்கிறது உதைக்கிறது பின்னிருக்காரு மனுஷனும். இங்கே இவங்க சைடில் இருந்து டோட்டலாகவே மென்டலாக டார்ச்சர் கொடுத்து ஒரு பப்ளிக்கில் ஒரு இமேஜே ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி ஒட்டும்? கண்டிப்பாக மேடம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. மிக்க நன்றி மேடம். நன்றி.